அக்ளமடைஸ் ஒரு புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்திக்கொள். இப்போ நாம் ஒரு ஃபஸ்ட் டைம் நம்ம காஷ்மீர் போகும்போது அங்கே ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அங்கே அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிறது அல்லது ஷூ போட்டுக்கிறது. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நம்மளை நாமே பழக்கப்படுத்தி கொள்வது. அக்ளமடைஸ் புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்திக்கொள். அக்ளமடைஸ்லேயே இந்த கிளைமேட் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்டை அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பழக்கப்படுத்தி கொள்வது அக்ளமடைஸ். அதே மாதிரி இதை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். when I went first time to Kashmir, I acclimatized to the Kashmir climate. இதே மாதிரி அக்கஸ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அக்கஸ்டம் அப்படின்னா தன்னை, ஒருவரை, ஒன்றை பழக்கப்படுத்து. இப்போ தினமும் நம்ம ஒரு 5 மணிக்கு எழணும் அப்படின்னா நம்ம அதை டெய்லி நம்மளை நாமே பழக்கப்படுத்தணும். அக்கஸ்டம் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும். கஸ்டமைஸ். ஐ வாஸ் அக்கஸ்டம்டு டு வேக் அப் அட் 5 AM எவ்ரி டே. ஸோ வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாருமே 5 மணிக்கு எழுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆத்தர். அந்த புக்கோட பேர் பார்த்திங்கன்னா 5 AM கிளப். ஸோ ராபின் சர்மா அப்படின்றவர் எல்லா வெற்றிகரமான மனிதர்களும் அக்கஸ்டம்டு டு வேக் அப் அட் 5 AM அப்படின்னாரு. ஸோ வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கஸ்டம் அப்படின்னா தன்னை, ஒருவரை, ஒன்றை பழக்கப்படுத்து. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யானை மரங்கள்லாம் தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வைக்கும். ஸோ இதெல்லாம் பழக்கப்படுத்துறது அக்கஸ்டம். ஸோ அக்ளமடைஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்கஸ்டம் யூஸ் பண்ணியும் ஒரு சென்டென்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துக்கு புதுசாக போனீங்களோ அந்த இடத்தோட பேரை யூஸ் பண்ணி அக்ளமடைஸை சென்டென்ஸில் பயன்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.